புனைவளவன் இப்போ வந்து முதலமைச்சர் வந்து நிறுத்த சொல்றதை விட அவர் முதல்ல நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை சேகுவாரா முன் வச்சாரு. அப்படிதான் இருக்குதா சூழல்? இல்லை, அடிப்படையில் எதுலேருந்து அவங்க வந்தாங்களோ அது வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவும் இருக்குன்னும் போது அவ்வளோ சீக்கிரம் நிறுத்த முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதை அவர் சொன்னாருங்கிறதே அதாவது தகவலாக தான் வெளியிடப்பட்ட தகவல் தான். எஸ், கேபினெட்டுக்குள்ளேருந்து அதாவது கட்சியாக இருக்கும்போது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தகவல் கொடுத்தது போய் அரசு அமைத்த பிறகும் ஆட்சிக்கு வந்த பிறகுமே தகவல் கொடுக்கக்கூடிய சூழல் தான். சொன்னாராங்கிறது அவருக்கும் உள்ளே இருந்த அமைச்சர்களுக்கு தான் தெரியும். இப்போ இவங்க என்ன ஒரு இது எடுக்கலான்னா, அமைச்சர்கள்ட்ட தான் சொன்னார், எம்எல்ஏக்கள் கூட்டம் நிறுத்தி சொல்லலை, அதனால் எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்களா என்கிற கேள்வி வருது. சேகுவாரா அவர்கள் சொன்னதை போல் முதலமைச்சரை பார்த்து போல செய்தல் தானே. எங்கள் தலைவரை மாதிரி, இப்போ தலைவரை மாதிரியான ட்ரெஸ் கோட் எப்படி அடுத்தடுத்து எல்லோரும் போல செய்கிறாங்களோ, அவர் எலெக்ஷனுக்கு முன்பாக அந்த ஒயிட் ஷர்ட்டு அந்த காக்கி பேண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ கோட்டுக்கு மாறுற மாதிரியான பார்த்து அப்படியே ஒரு காப்பி கேட் மாடலில் போகிறது தான் ஒரு, அது நீங்கள் அரசியல் கட்சியாக எடுத்தாலும் சரி இல்லை ஒரு கல்ட்டாக எடுத்தாலும் சரி, அது வந்து தவிர்க்க முடியாததா போயிடும். இப்போ நீங்கள் போட்டியே ரெண்டு பேருக்கு தான். ஒரு பக்கம் தாவேகாவின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதே போல் அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே நடக்கிறதா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. ஏன்னா அடிப்படையில் எல்லாமே இது வந்து காலத்தின் தேவைன்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன் சார் இது இல்லை, இப்படியான ஒரு விஷயத்தை ரீல்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ இது காலத்தின் கட்டாயம், இதுதான் கரண்ட் ட்ரெண்டு, அதனால் வேறு வழி இல்லை, அதுக்குள்ளே போயிட்டுருக்காங்க, அப்படியும் ஒரு பார்வை இருக்குல்ல, அப்படி எடுத்துக்கலாமா? காலத்தினுடைய தேவை அப்படின்னா அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு வந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. என்ன விஷயம்னா, செஞ்ச செயல்பாடுகளுக்கு நீங்கள் ரீல்ஸ் எடுத்தீங்கன்னா அது வேறு. ஆனால் இது தேவையா? முதல்ல இதற்கு உங்களுக்கான அதிகாரம் இருக்காங்கிற இடத்துல இருந்து நம்ம அதை கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்கள் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுடைய இன்றைய சமணப்படுகை, அதில் அமைச்சர் அவர்கள் மிஸ் பண்ணது என்ன கேட்டால், ஒரு பூத கண்ணாடியும் எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக அந்த அதுக்கான ஒரு ஃப்ரேமாக அது நின்றுக்கவும் வாய்ப்பு இருக்குது. துப்பறியும் சாம்பு அப்படின்னு கடந்த காலத்தில் ஒரு தேவனுடைய அதில் படுத்ததில் என்ன தப்பு, சமணப்படுகையில் படுத்து பார்த்ததில் என்ன தப்புன்னு பிரவீன் காந்தி கேட்டாரே சார். அமைச்சர் அவர்கள் நின்று பார்த்ததில் தவறு கிடையாது. இப்போ என்னென்னா, அங்கே சமணப்படுகையில் மட்டும் நிற்கலை, அதனோட அடுத்த கட்டமாக கீழடிக்குள்ளும் போகிறது. என்னுடைய கேள்வி, கீழடி 2018 மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அன்றைய சிவில் ஏவியேஷன் துறை அமைச்சராக இருந்த சுரேஷ் பிரபு வெளியிட்ட ட்ரோன் ரெகுலேஷன் 1.0க்கு உட்பட்டு கீழடி ரெட் ஜோன் இல்லை எல்லோ ஜோனில் வருகிறதா? இந்தியாவில் ஏற்கனவே இந்த மாதிரி தொல்லியல் துறைகளுக்காக ஆம்சார்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன் ஆக்ட்னு இருக்குது. அதன்படி 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டருக்குள்ள ட்ரோன் பறக்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 ரெகுலேஷனுக்கும் உட்படாமல் அமைச்சர் பார்வையிட்டதை ரீல்ஸ் எடுப்பதற்கு எந்த வகையில்? ஏன்னா 3 இடத்துல நீங்கள் கிளியரன்ஸ் வாங்கணும். ட்ரோன் எடுக்கிறீங்க அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட இடங்களில் முதல்ல ஏஎஸ்ஐனுடைய சைட்டாக இருந்தால் ஆர்கியாலஜிக்கல் சர்வே கொடுக்கணும். அடுத்து டிஜிசிஏ ட்ரோன் பறப்பதற்கான ரெகுலேஷனாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய டிஜிசிஏ ஃப்ளைட் கண்ட்ரோல் அவங்க உங்களுக்கு கொடுக்கணும். 3வது லோக்கல் போலீஸ். இந்த 3 கிளியரன்ஸும் நடந்திருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு டெபாசிட் தொகை ஒரு 50,000 கட்டி கூடுதலாக இன்னொரு 50,000 கட்டி நீங்கள் கிளியரன்ஸை வாங்கிட்டு உள்ளே போயிருக்கணும். அதுவும் தனிநபர் ஆய்வுக்கெல்லாம் அப்படி ட்ரோன் எடுப்பதற்கு சட்டப்பூர்வமாக இது ஃபாலோ பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே நீங்கள் நடந்ததை வெளியில் தெரியப்படுத்த வேண்டியது, கீழனுடைய தொன்மையை பேசுவதற்கும் அங்கே ட்ரோன் இயக்குவதற்கு வந்தவங்கெல்லாம் ப்ராப்பராக லைசன்ஸ்டா, டிஜிசிஏ லைசன்ஸ்டா, இதெல்லாம் இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கே. அப்போ விதியை அமல்படுத்த வேண்டிய அரசினுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே விதிக்கு உட்பட்டு செய்கிறீங்களா இல்லையாங்கிறது கேள்வி. பள்ளி நிலையங்களுக்குள் போவதுங்கிறது இன்னைய டேட்டுக்கு அது வந்து என்ன கேட்டிங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாகவே நாம் எடுக்க முடியும். ஏன்னா கரெக்டாக போன திங்கக்கிழமை 5 நாட்களுக்கு முன்பாக இந்த ஸ்டேட்டினுடைய அட்வொகேட் ஜெனரல் நீதிமன்றத்தில் சொல்கிறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 57,671 பள்ளிகளில் படிக்கிற 1,03,98,748 மாணவர்களுக்கும் நட்புணர்வு அவங்களுக்கு எல்லாத்தையும் சரியான முறையில் கொண்டு போகணுங்கிறதுக்காக கல்வி நிலையத்துக்குள்ள அரசியல் ஜாதி மத ரீதியிலான நிகழ்வுகளை நடத்தக்கூடாதுன்னு இந்த அரசாங்கம் சர்க்குலரை போட்டுருச்சு. அதனால் இதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்யணும் போது நீதிபதி கேட்டார், ஜூலை 10 தான் சர்க்குலரே விட்டுட்டாங்களே, இதற்கு பிறகு இந்த வழக்கில் விசாரிக்க என்ன இருக்கிறதுன்னு சொன்னார். நீங்கள் சொல்லி 4 நாளில் அதே மாதிரியான ஒரு விஷயம் பள்ளிக்குள்ளே நடக்குது அப்படின்னா அடிப்படையில் அந்த எம்எல்ஏ 2 விஷயத்தை மீறி இருக்கார். ஒன்று, அமைச்சர் ஆனந்த் அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்
செயலாளராக அவர் கொடுத்ததையும் ஃபாலோ பண்ணலை, அரசின் சார்பாக அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கொடுத்த சர்க்குலரையும் ஃபாலோ பண்ணலனா கட்சியினுடைய கட்டுப்பாட்டையும் அரசினுடைய எக்ஸிஸ்டிங் விதியையும் மீறி ஒருவர் செயல்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் நீங்கள் சொன்னது, இந்த அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் சொன்னதை மீறி நடைபெற்றதற்காக இந்த அரசின் மீதே நீதிமன்றத்தில் நீங்கள் தவறான வாக்குறுதி கொடுத்தீங்களான்னு கண்டெம்ட் மூவ் பண்ண முடியுமே. அப்போ நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்லிட வேண்டியதானே, ரீல்ஸுங்கிறது நீங்கள் ட்ரெண்டு தான், போய் ஆய்வு பண்ணால் என்ன தவறுன்னு சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சின் முன்னாடி அரசு சொல்லியிருக்கலாமே. நீங்கள் சொன்னது ஒன்றாவும் இது வேறவா இருக்குங்கிறதுனால தான் அக்கௌண்டபிலிட்டி கொஸ்டின்லேருந்து அதை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.